பாரதம் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் கடந்த காலம் தமிழக அரசு பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக அந்த நிதியை சரியான முறையிலே செலவு செய்யாத தரவுகளை இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இங்கே அத்தனை கட்சிகளும் சேர்ந்து தமிழக அரசை அழுத்தம் கொடுப்போம். அது மட்டுமல்ல, பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பேக்லாக் வேகன்சி பின்னடைவு நியமனங்கள் எல்லாம் அதை உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு 10,500 பேக்லாக் வேகன்சி இருக்குது பட்டியலின பழங்குடி மக்களுக்கு. அதை உடனடியாக இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். சரியான தரவுகளை அங்கே நம்முடைய புரட்சி பாரதம் கட்சி சார்பிலே நண்பர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்திலே சட்டமன்றத்திலே பல முறை பட்டியலின மக்களுக்காக பல வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த தொகுப்புகளும் இங்கே தரவுகளாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நமக்கு முக்கியமானது நீர் பிரச்சனை தான் வரைக்கும். இப்போ கேரளாவிடம் முல்லை பெரியார் பிரச்சனை, இல்லை பாண்டியார் புன்னம்புழா, பரம்பிக்குளம் ஆலியார் பிரச்சனை, நல்லார் பாம்பார், இது போன்ற திட்டங்கள் நிலுவையில் இருக்கின்ற திட்டங்கள். முல்லை பெரியார் அணை இந்த பேபி டேமில் ஒரு 10 மரங்களை அகற்றணும். இது கிட்டத்தட்ட 8 வருஷமாக பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைலாம் பேசி சுமூகமான தீர்க்க வேண்டும். அதில் கர்நாடகாவை பற்றி இவங்களுக்கு தெரியும். காவிரி பிரச்சனை, மேகதாது நிச்சயமாக கட்டக்கூடாதுன்னு நிலைப்பாடு எடுக்கணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 3 தமிழர்களை அங்கே கர்நாடகாவில் வாழ்கின்ற தமிழர்களை கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கின்றார்கள் வனத்துறையை சார்ந்தவர்கள். அங்கே 8 பேர். நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 5 குழு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரும், மீதி 3 பேர் மாவட்ட செயலாளர் அங்கே போய் அங்கே 3 கிராமத்திற்கும் சென்று அங்கே கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் அளித்து அங்கே தரவுகள்லாம் சேகரிச்சிருக்கிறாங்க. இவங்க மாடு காணோன்னு காட்டில் போயிருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு 4 பேர் போயிருக்கிறாங்க. அதில் 3 பேர் சுட்டிருக்கிறாங்க. தப்பிச்ச ஒரு ஆள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. கொடூரமான முறையில் அவங்க கூலி தொழிலாளர்கள் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க போய் ஏதோ மான் வேட்டைக்கு போனாங்க, அது போனாங்க, மரத்தை பண்ணாங்கலாம் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சிபிஐ விசாரணை வேணும். 2வது 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். 3வது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கணும். இது நாளைக்கு கர்நாடக முதலமைச்சர் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கணும். அவரும் என்ன பேசுறாருன்னா, இது கர்நாடகாவுடைய உள் பிரச்சனை, மாநில பிரச்சனை. இது கர்நாடகா மாநில பிரச்சனை கிடையாது. கர்நாடகா இந்தியாவில் தான் இருக்கு. தமிழர்கள் உலகத்தில் எங்கே பாதித்தாலும் நாங்கள் கேட்கணும். தமிழக அரசு கேட்கணும். அப்போ முதல் நாங்கள் போனோம். அங்கே வழக்கு பதிவு செஞ்சதே நான் பாட்டாளி கட்சி பாலு வழக்கறிஞர் போய் கேஸ் போட்டிருக்கோம். கர்நாடகா ஆந்திரா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதுனால தான் அங்கே பதிவு பண்ணேன். மகாராஷ்டிராவில் பிரச்சனை எல்லாமே நாங்கள் கேட்கக்கூடாதாம்மா? யார் வேணா கேட்கலாம். அதில் நீங்கள் நியாயமாக நடந்துக்குங்க. முதல்ல சிபிஐ என்கொயரி போடுங்க. கர்நாடகா அரசு இல்லாட்டி மெஜிஸ்ட்ரேட் விசாரணை எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. அதெல்லாம் அதனால் 8 பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க சொல்லி பார்த்துட்டோம். அதாவது அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இது டிவிகே பிரச்சனையோ காங்கிரஸ் பிரச்சனையோ கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தலைவர்களை பிரதமர் மோடியிடம் அங்கே அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் போய் அழுத்தம் கொடுக்கறது வேறு. அத்தனை கட்சிகளும், அத்தனை எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அத்தனை கட்சி தலைவர்களும் டெல்லிக்கு போய் உட்காந்துட்டு பிரதமர் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்தது நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கடந்த 3 மாதத்துல 3 முறை டெல்லிக்கு போயிருக்கிறார். ஆனால் இங்கே நம்ம ஒரு கூட்டம் கூட நடத்தலை. 2 மாதத்தில் 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகா நடத்தியிருக்காங்க. இது சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்யணும். அதில் இல்லை நான் ஒருத்தன் போய் பேசி என்ன ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது நான் நாடாளுமன்றத்தில் இந்த மேகதாது சம்பந்தமாக நான் 10 கேள்வி கேட்டிருக்கிறேன். 5 கேள்விக்கு தான் விட கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு கேள்வி தான் தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் கட்டலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேக்லாக்லாம் வந்தோன்னா அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாம் இன்னொரு கேள்வியில் டிபிஆர் நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டோம்னு சொல்லி வனத்துறையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இது சும்மா அவர் மாணிக்கம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லை அவங்க தலைவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே? ராகுல் காந்தி கிட்ட அந்தமானில்
கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல காட்டு அழிக்கிற ப்ராஜெக்ட், அதனால அந்த ப்ராஜெக்டை ரத்து பண்ணணும்னு சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது மட்டும் என்னவா 12,500 ஏக்கர் காட்டு அழிக்கின்ற திட்டம் அது. அந்தமானுக்கு ஒரு நியாயம், கர்நாடகாவுக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் இந்த விளக்கம் சொல்லணும். இவங்க தான் காங்கிரஸ் தான் அங்க இருக்கிறாங்க. DK சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளுவாராம், மாணிக்கம் வந்து தொட்டில் ஆட்டுவாராம் தமிழ்நாட்டில். எல்லாமே இது அரசியலில் போய் பேசின்னு இருக்கீங்க. பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல. அதாவது மாணவர்கள் வந்து அரசியலில் வரக்கூடாதுன்னு யார் சொல்லுவாங்க? யார் எப்படி சொல்ல முடியும்? இந்த TVK அரசுக்கு அதிகமாக வாக்களிச்சது மாணவர்களோ மாணவர்கள் சார்ந்தவர்களோ, அதை வந்து அரசு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் மாணவர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேற எப்படி பண்ணுவாங்க? போராட்டம் தான் செய்வாங்க. சைனாவில் டியனன்மென் ஸ்கொயரில் போராட்டம் பண்ணாங்க. அதன் பிறகு அரப் ஸ்ப்ரிங் ரெவல்யூஷன் 2011 துனிஷியாவில் ஆரம்பிச்சு, அப்புறம் அல்ஜீரியாவில் வந்து, அதுக்கப்புறம் லிபியாவில் வந்து, அப்புறம் ஈஜிப்டில் எவ்வளோ போராட்டம். நான்கு நாடுகள் உள்ள அதிபர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆண்ட அதிபர்கள் வந்து தூக்கி எறியப்பட்டார்கள். ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் என்ன நடந்ததுங்க? மாணவர்கள் போராட்டம் தான். பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம், நேபாளில் மாணவர்கள் போராட்டம் தான். ஏன் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழுக்காக மாணவர்கள் போராடி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது யார் தடுக்கிறது? அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை. அது யாரு அனுப்பிச்சா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். தான் மறுபடியும் சொல்றேன். அதாவது TVK அரசு, மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள், அரசுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இப்ப இதை வச்சு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. சார் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க. உங்க மனசாட்சிப்படி நடந்துங்க. என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யலான்னா, கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு. ஏன்னா சில பேர், நிறைய பேர் பஸ்ல வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பண்ணலாம். ஆனாலும் நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் நிதி பகிர்வு. இன்னும் கூடுதலாக நமக்கு நிதி கொடுக்கணும். அது ரயில்வே திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ விமான நிலையம் நிச்சயமாக நமக்கு சென்னைக்கு வந்து கூடுதலாக பசுமை விமான நிலையம் அவசியமானது. இது தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற விமான நிலையம் 2030 இன்னும் ஒரு 4 ஆண்டுக்குள்ளே வந்து கன்ஜஸ்டட் ஆகிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிற விமானத்துக்கு பதிலாக வேற எங்கேயோ பக்கத்தில் ஹைதராபாத், பெங்களூர், அங்கெல்லாம் எல்லாமே போயிடுவாங்க. இங்கே யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு நிச்சயமா நமக்கு இப்போ நம்ம தொடங்கினாலும் இன்னும் 10 வருஷம் ஆகிடும் விமான நிலையம் புதுசாக கட்டுறதுக்கு. அது ஒரு நிலைப்பாடு தமிழக அரசு எடுக்கணும். இன்னும் பரந்தூர் வந்து அவங்க வேண்டான்னு சொல்றாங்கன்னா அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க? ஆனால் அவசியமா விமான நிலையம் வேணும். அதனால இதுல இன்னொன்று என்னன்னா, எங்கேயாவது நீங்க நிலம் எடுக்கிறீங்கன்னா, இப்போ விமான நிலையம் கட்டினீங்கன்னா அந்த நிலம் எடுக்கிறவங்களையும் அந்த விமான நிலையத்துக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக பண்ணுங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறீங்க, 20,000 கோடி விமான நிலையம் கட்டுறீங்க, அதில் வந்து ஒரு 0.5% இல்லை 1% ஷேர்ஸ் வந்து அந்த நிலம் உங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன். அவங்களுக்கு பணம் வரும், நிதி வரும், அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஒரு நடைமுறையை பண்ணலாம், நடைமுறைப்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் யோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் அப்போ வேற ஆல்டர்னேட்டிவ் வேற எங்கே இருக்குன்னா, திருப்பூரூரில் இருக்குல்ல, செய்யூரில் இருக்கிறா, வேற எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் அவசியமானது விமான நிலையம் அவசியம். ஒரு பேறுகாலத்தில் அது கொடுக்கறது தப்பு கிடையாது. பேறுகாலத்தில் கொடுக்கலாம், விடுமுறை கொடுக்கறதோ இல்லை. அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் அரசு ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% தான் இருப்பாங்க. 8 லட்சம் பேர் தான் இருக்க போகிறாங்க 8 கோடி மக்களில். அதில் எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி ஒரு பேறு காலத்தில் 3வது குழந்தை வரதுலாம் இருக்குது ஒரு கொள்கை. ஆனாலும் நம்முடைய அடிப்படம் என்னன்னா, அதாவது பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லை, பட் ஸ்டெபிலைசேஷன். வி ஹேவ் டு அதான் அது ஒவ்வொரு மாநிலமும் வேறு விதமாக இருக்குது. நமக்கும் வந்து இப்போ TFR இருக்குது, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு இருக்குது. இது வந்து நம்ம இப்போ வந்து ஐ திங்க் 0.8 0.9 இருக்கிறோம். கேரளாவில் ஐ திங்க் 0.7 0.8 இருக்குது. இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதனால் வந்து இப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, டீலிமிட்டேஷன் இதனால் பாதிக்கப்படுதான்னு. நானே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கேள்வியை. இதனால பிரச்சனை. பட் ஆனால் இப்போ we're not going to that. இது அரசினுடைய கொள்கை அது. ஆனாலும் இதை வந்து ஜனத்தொகையை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ 8 கோடி மக்கள், நமக்கு போதுமான இடமும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் மக்கள் இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனால் இடம்
பெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான். தமிழ்நாடு வந்து ஒரு நாடாக இருந்ததுன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு நாடாக இருந்ததுன்னா உலகத்தில் 20வது பெரிய நாடாக இருக்கும். பாப்புலேஷன் பேசிஸில் மட்டும் தமிழ்நாடு ஒரு கண்ட்ரியாக இருந்ததுன்னா 20வது மக்கள் வேர்ல்டில் 20 பிக்கெஸ்ட் கண்ட்ரி இன் பாப்புலேஷன் இருக்கு. அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.